Hi, this video is sponsored by SPO Digital Marketing Job. SPO Digital Marketing Job is the work from home option. This is a mobile based job. Interested person send me a WhatsApp your name and qualification 9994104160. Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய், நெக்ஸ்ட் அந்த அல்ஜிப்ராவோட கொஷின்ஸ், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸில் 4 கொஷின்ஸ் வரைக்கும் பிஃபோர் பார்த்தோம். 5th கொஷின், ஃபைண்ட் த ஜிசிடி ஆஃப் த ஃபாலோயிங் பை டிவிஷன் அல்காரிதம். 3 இது கொடுத்துருக்காங்க. இந்த இதுக்கு ஜிசிடி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரெண்டோட ஈக்குவேஷனோட ஜிசிடி கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் ரூட்டில் போடுறோம். இங்கே போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு எந்த வேல்யூவை மல்டிப்ளை பண்ணால் இங்கே 2x⁴ வரணும்னு பார்க்கலாம். இப்போ இதை 2x இந்த வேல்யூவால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து 2x⁴ கிடைக்குது. ஸோ அதனால் மேலே 2x. ஸோ இதை டிவைட் பண்ணிவிட்டு 2xஆல் இதில் இருக்க ஒரு வேல்யூ மல்டிப்ளை பண்ணி இங்கே எழுதியிருக்கேன். அதுக்கு அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது 0. 30லேருந்து 6 போனால் 7x3, 27லேருந்து 6 போனால் 21x², 23லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணால் 21x, 7லேருந்து 7 மட்டும் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு இங்கே 7x³ இருக்குது, இங்கே x³ இருக்குது. இங்கே என்ன வரணும்னா 7 வரணும். ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதணுன்னா அப்போ இதோட ஜிசிடி, இந்த ரெண்டோட ஜிசிடி இதுவே தான் அப்படின்னு எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு அடுத்து Q(x)க்கும் R(x)க்கும் ஜிசிடி ஃபைண்ட் பண்ணுறோம். ஃபைண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கி. ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கும் ஃபஸ்ட்டு P(x)க்கும் Q(x)க்கும் கண்டுபிடிக்கும் போது இந்த வேல்யூ ஜிசிடியாக இருக்குது. நெக்ஸ்ட் அட் த சேம் இந்த வேல்யூக்கும் இதுக்கும் பார்க்கும்போது இதுதான் ஜிசிடியாக இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே இதுதான், இந்த 3 பாலினாமியலுக்கும் ஜிசிடியாக எது தான் இருக்குதுன்னா x² + 2x + x அப்படிங்கிறது தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு reduce the given rational expression to its lowest form. இப்போ 2 இது கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷ்னல் எக்ஸ்ப்ரெஷனை வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனோட நியூமரல்ஸ் எடுக்கிறோம். இதை x³ - y³ எழுதுகிறோம். அதில் எழுதும்போது அதை எப்படி எழுதலாம்னா இதை வந்து x⁴ the whole க்யூப்னு எழுதலாம். இது 2³ எழுதலாம். இந்த மாதிரி எழுதிட்டோம். a³ - b³ இருந்தால் அதோட ஃபார்முலா a - b × a² + ab + b² வரும். ஸோ அதனால் அந்த ஃபார்முலா எழுதிட்டோம். இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுகிறோம். அப்போ எப்படி வரணும்னா x⁴ a - 2 × x⁴ a² 2 × x⁴ + 2² அப்படின்னு வரும். ஸோ இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிட்டு அதை இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டோம். இது ஸ்கொயரில் இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மாற்றி எழுதிட்டோம். இப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது இப்போ நியூமரேட்டருக்கு இந்த வேல்யூ போட்டோம், டினாமினேட்டர் அப்படியே எழுதுகிறோம். அப்போ இதுவும் இந்த வேல்யூவும் கேன்சல் ஆகிரும். அப்போ நியூமரேட்டர் ஆன்சர் மட்டும் கிடைக்கும். அட் த சேம் நெக்ஸ்ட்டு சம்மில் நியூமரேட்டர் எடுத்துக்கிறோம். நியூமரேட்டர் எடுத்தோம்னா 10x³ - 25x² + 4x - 10. இப்போ என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு 2 ஈக்குவேஷனில் 5x² காமனாக எடுத்துக்கிறோம். அப்போ 2x - 5 வருது. செகண்ட் 2ல் வந்து 2 காமனாக எடுக்கிறோம். 2 × 2x - 5 வருது. இப்போ 2x - 5 2லேருந்து காமனாக எடுத்தோன்னா 5x² + 2 2x - 5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு டினாமினேட்டர் வேல்யூ எடுத்துக்கிறோம். டினாமினேட்டரில் 2லேயுமே -2 காமன். ஸோ -2 × 2 + 5x² வரும். இப்போ அந்தந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆயிரும். இந்த வேல்யூ டிவைடட் பை இதுன்னு வரும். ஸோ அப்போ ஒன்றா டிவைட் 2x / 2 5 / 2ன்னு எழுதுவோம். 2x / 2ன்னு போடும்போது 2 கேன்சல் ஆயிரும். இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால -xன்னு வந்துடும். இங்கே உள்ள ஒரு மைனஸ் வெளியே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் வந்துடும். 5 + 5/2. நெக்ஸ்ட்டு 7th sum
simplify 1 by p plus 1 by q plus r divided by 1 by p minus 1 by q plus r into 1 plus q square plus r square minus p square divided by 2p 2qr. ஃபஸ்ட்டு இதோட நியூமரேட்டர் எடுத்துக்கிறோம், எல்சிஎம் எடுத்து எழுதுகிறோம். அதே மாதிரி டினாமினேட்டர் எடுக்கிறோம், எல்சிஎம் எடுத்து மாற்றி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த டேம் மூணாவது டேர்ம் எடுத்துக்கிறோம், அந்த டேர்மோட எல்சிஎம் எடுத்து எழுதிக்கிறோம். இப்போ இந்த எல்லா வேல்யூஸையும் அந்தந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இது வந்து எங்கே எழுதியிருக்கோன்னா இந்த வேல்யூ இந்த லாஸ்ட்டாக வந்து கிராஸ் மல்டிஃபிகேஷன் பண்ணி எழுதியிருக்கோம். இதை எப்படி எழுதலான்னா q ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் 2qr இந்த டேர்முக்கு r ப்ளஸ் q த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் p ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதை வந்து இதை மொத்தமாக எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயராக இருந்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதுவோம். ஸோ அப்போ q ப்ளஸ் ஆர் ப்ளஸ் பி q ப்ளஸ் ஆர் மைனஸ் பி அப்படின்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த மூணு வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு நியூமரேட்டர் வந்து நியூமரேட்டரோட வேல்யூ இது, டினாமினேட்டர் வேல்யூ வந்து இதுதான். இது வந்து கீழே வரும், இதுக்கு கீழே வரும். ஸோ அதை நான் தலைகீழியாக எடுத்துக்கிறேன், அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இதுக்குள்ள வேல்யூ இந்த இருக்குது, இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ இந்த ரெண்டும் கேன்சல் ஆயிரும், இதில் டினாமினேட்டரும் இதில் இருக்க நியூமரேட்டரும் கேன்சல் ஆயிரும். இங்கே இது ரெண்டும் சேம் 2 டைம்ஸ் இருக்கிறதுனால அதோட ஸ்கொயர் டிவைடட் பை 2qrன்னு வருது. நெக்ஸ்ட்டு இதோட ஸ்கொயர் வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்னென்னா அருள், ரவி, ராம் ஒர்க்கிங் டுகெதர் கேன் க்ளீன் எ ஸ்டோர் இன் 6 hours. அதாவது 3 பேரும் 6 ஹவர்ஸாக ஒரு ஒர்க்கை பண்ணுறாங்க. ஒர்க்கு அலோன் ஒருத்தர் இல்லைன்னா ரவி டேக்ஸ் ட்வைஸ் as long டு க்ளீன் த ஸ்டோர் அஸ் அருள் டஸ். அதாவது யாராவது ஒருத்தர் இல்லைன்னா ரவி இல்லாதப்போ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ராம் நீட்ஸ் 3 times as long அருள் டஸ். அருளை விட ராம் வந்து 3 times அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹவு லாங் வுட் இட் டேக் ஈச் இஃப் தேர் வேர் ஒர்க்கிங். அதாவது ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணுறாங்க. அருளை எக்ஸையும் ரவியை ஒய்யினும் ராம இசட்னு வச்சுக்கிறோங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னென்னா 3 பேர் பண்ணும்போது 6 hours ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தரையும் 1/x + 1/y + 1/z = 1/6ன்னு எடுத்துக்கிறாங்க. ராம் வந்து ட்வைஸு, அதாவது ரவி வந்து ட்வைஸாக வேலை பார்க்குறாரு, யாரை விடனா அருளை விட. ஸோ அதனால் 1/x = 2 × 1/yன்னு எடுத்துக்கிட்டோம். அதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ராம் நீட்ஸ் 3 times, அதாவது ராமோட 3 times வேல்யூவோட அருளோட வேல்யூவை ஈக்கோ பண்ணுறாங்க. அப்போ இந்த மாதிரி கிடைக்கிது. இதில் இருக்க 1/x 1/y 1/z எல்லாம் ஏபிசிக்கு ஈக்குவல் பண்ணிவிட்டு அந்த இதை சப்ஸ்டியூட் பண்ணி ஈக்குவேஷன்ஸ் எழுதிக்கிறேன். அதை 6a + 6b + 6c = 1ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனும், a - 2b = 0ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன், a - 3c = 0 அப்படிங்கிறது தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனோட 2ஐயும் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எனக்கு இந்த ஆன்சர் கிடைக்கி. இதை ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறேன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி எழுதி ஆட் பண்ணுறேன். சாரி, இதில் தேர்ட் ஈக்குவேஷன் கிடையாது, 3ஐ செகண்ட் ஈக்குவேஷனால் ஆட் பண்ணி எழுதிக்கிறேன். மல்டிப்ளை பண்ணுறேன் 3ஐ செகண்ட் ஈக்குவேஷனால் மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டு ஆட் பண்ணுறேன். இங்கே தேர்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணும்போது ஏயோட வேல்யூ 1/11 கிடைக்குது. இதை செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது a - 2b = 0ன்னு இருக்குது. ஏக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இதை ரைட் சைட் கொண்டு போய் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எழுதிட்டேன். இங்கே இருக்க 2 டினாமினேட்டருக்கு போனும்போது 22 வந்துருச்சு. அட் த சேம் நெக்ஸ்ட்டு 1/x வந்து ஏஆ இருக்கு. 1/x வந்து ஏக்கு ஈக்குவல் நம்ம ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணியிருக்கோம். 1/x = 1/11 வருது. அப்போ x 11, அப்போ y 22, z 33. அப்போ அருளோட வேல்யூட அவர் 11 hours ஆகும், ரவிக்கு வந்து 22 hours, ராம் வந்து 33 hours எடுத்துக்கணும்.